தினமும் 1 அல்லது 2 பூண்டு பற்களை உணவுலையோ அல்லது பச்சையாகவோ சேர்த்துக்கோங்க. இது ரத்தத்துல இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைக்கிறதோட கல்லீரலையும் சுத்தமாக வச்சுக்கும். உணவுக்கு அப்புறம் 1 கப் இஞ்சி நீர் குடியுங்க. இது உடலோட வெப்பத்தை லேசா அதிகரிச்சு ஜீரணத்தை வேகப்படுத்தும். இதனால தேவையில்லாத கொழுப்பு சேர்வது தடுக்கப்படும். காலை எழும்பினவுடன் 1 கப் வெந்நீர் இதமாக குடியுங்கள். இதனால் கொழுப்பு உடம்பில் சேர்க்கப்படுவது குறைக்கப்படும். இரவு 1 ஸ்பூன் சீரகத்தை தண்ணீரில் ஊற வச்சு காலையில் அதை கொதிக்க வச்சு குடிங்க. வயிறு உப்பசம் அதாவது ப்ளோட்டிங் குறையும். குறிப்பாக அந்த பெல்லி ஃபேட் கரைய இது ரொம்ப உதவியா இருக்கு. கடைசி வரையும் கேளுங்க நான் சொல்ல போறது. இப்ப ஹாட் வாட்டரோட எண்ணெயை மிக்ஸ் பண்ணி அதாவது லெமனை மிக்ஸ் பண்ணி மார்னிங் டைம்ல குடிச்சிங்கன்னு சொன்னா நான் பெஸ்ட். நான் ஜீரணம் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் உடல்ல இருக்கிற மெட்டபாலிசத்தை ஹெல்ப் பண்றதுக்கும் விட்டமின் சி கிடைக்கிறதுக்கும் உதவுவேன். நான் ஃபேக்டர் எல்லாத்தையும் முழுசா ரிமூவ் பண்ண மாட்டேன், பட் உங்களுக்கு ஒரு சைட் சப்போர்ட் கொடுப்பேன். ரொம்ப கவனிக்க வேண்டியது இது, நீங்க அதிகம் எடுத்துடாதீங்க. அதிகம் எடுத்தீங்கன்னா வயிறு எரிச்சல் அசிடிட்டி எல்லாம் வந்துடும். ஸோ என்னைய டெய்லி எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. 2 எடுக்கிறது தான் நான் பெஸ்ட். முக்கியமா கவனிக்க வேண்டியது நல்ல உணவு பழக்க வழக்கங்கள். காய்கறிகள், பழங்கள், குறைந்த எண்ணெய்கள், அதே நேரம் முக்கியமா ஜங்க் ஃபுட் எடுக்கிறதையும் நீங்க குறைத்து கொள்ள வேண்டும். அதே நேரம் தினமும் ஒரு சிறிய விளையாட்டோ அல்லது வாக்கிங்கோ உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கணும். இதுதான் மிகவும் முக்கியம். இதுகளோட சேர்த்து நான் முதல் சொன்னதெல்லாம் ஒரு சப்போர்ட்டிவ் தான். ஒரு டாக்டர் அட்வைஸோட இதை நீங்க உணவு பழக்க வழக்கங்களோட சேர்த்து நீங்க செய்தீர்களா இருந்தா உங்களுடைய ஃபேட்டி லிவர் காணாம போயிடும். மீண்டும் சொல்லுறேன், உணவு பழக்க வழக்கங்கள், அதே நேரங்கள்ல உங்களுடைய உடம்பிலே நீங்கள் தினமும் செய்கிற உங்களுடைய அசைவு அதாவது உடற்பயிற்சிகள், இது எல்லாம் சேர்ந்தாதான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் தரும். நான் முதல் சொன்ன காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் சப்போர்ட் பண்றது மட்டும்தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.